இங்கே கிறிஷை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கட்டு பிரிக்கிறதுக்காக. அப்போ கிறிஷ் பார்த்தீங்கன்னா நான் என் அம்மா வராமல் கண் கட்டு பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அப்போ டாக்டர் இருந்துட்டு உங்கள் அம்மா வந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கட்டு பிரிச்சுட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அங்கே வந்துடுறாங்க. அப்போ கட்டு பிரிச்சதுமே கிறிஷ் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வந்துட்டாங்களா அப்போ தான் நான் கண்ணை திறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிறிஷ் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட கிறிஷ் கண்ணை திறந்து ரோஹிணியை பார்த்துட்டு ஐயா அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் மெடிசன் வாங்கிட்டு வராங்க. அப்போ இங்கே ரோஹிணியை பார்த்த மீனா இருந்துட்டு என்ன ரோஹிணி திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க. அப்போ இங்கே ரோஹிணியை எதிர்பார்க்காத மீனா இருந்துட்டு என்ன ரோஹிணி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு இல்லை கிறிஷுக்கு கட்டு பிரிக்கிறாங்களா அதான் பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிறிஷை பார்த்து என்னடா கிறிஷ் நல்லா கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நல்லா தெரியுது அத்தை, உங்களுக்கு தெரியுமா நான் கட்டு பிரிச்சதுமே முதல்ல அம்மாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட மீனா இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அத்தை இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து சொல்கிறான். அதை கேட்ட முத்து மீனா 2 பேருமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாகுது. அப்போ மீனா இருந்துட்டு என்னடா கிறிஷ் சொல்கிற இவங்களாம் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அத்தை இவங்க தான் சொன்னாங்க இவங்க தான் என்னோட அம்மாவாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட மீனா ஷாக் ஆகிட்டு என்ன ரோஹிணி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு கூலாக பதில் சொல்கிறாங்க. ஆமாம் மீனா சின்ன பையன் பாவம் அம்மா பாசத்துக்காக ரொம்பவே ஏங்கி போயிருக்கான், அதனால தான் இனிமேல் என்னை அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறது பொய்ன்னு தெரியாத மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே இந்த ரோஹிணிக்கு அன்பு பாசம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இல்லையே இது சரியில்லையே, இந்த பார்வரம்மாவோட குணமே இது இல்லையே, திடீர்னு எங்கிருந்துச்சு வந்துச்சு இவங்களுக்கு பாசம், இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் மட்டும்தானே, அப்படி இருக்கிறவங்க எதுக்கு கிறிஷ் மேலே இவ்வளோ பாசம் காட்டுறாங்க, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக மொத்தம் ரோஹிணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாட்ட போகிறதில்ல, வழக்கம் போல தான் தப்பிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.